ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்காஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து என்னோடய சண்டே நைட் டைம் ரொட்டீன் பற்றின வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வரப்போகிற வீக் டேஸ்க்காக என்னென்ன சண்டே நைட் வந்து நான் சின்ன சின்ன பிளானிங் ஒர்க் பண்ணியிருக்கேன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம முடித்தோன்னா எப்படி மார்னிங் வந்து நம்மளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக டைம் சேவிங்காக இருக்கும்ன்றதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நைட் வந்து நான் வரப்போகிற வீக் டேஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 5 நாளைக்கு தேவையான ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வெந்தயம், இது எல்லாத்தையும் வந்து நான் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவர் நைட் வந்து இதை வந்து தண்ணியில் ஊற வைக்கணும். வெந்தயம் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வெயில் காலத்தில் வந்து என் பையன் வந்து டீனேஜில் இருக்கான். அவனுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து இந்த கட்டியாக வரும் ஹீட் பாயில்ஸ், இதெல்லாம் வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அதனால் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த வெந்தய ஸ்ப்ரவுட் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஹீட் பாயில்ஸு இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வளர்கிற குழந்தைங்கள்லேருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வயசானவங்க எல்லாருமே ஸ்ப்ரவுட்ஸ் டெய்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இப்படி ரெடியாக இருந்தால் ஈவினிங் வந்து நம்ம கிட்ஸ்க்கு வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ணி தரலாம். இல்லைனா இதை வந்து ஆவியில் வேக வச்சு தாளித்து தரலாம். அந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கும் ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். இது வந்து வெள்ளை காராமணி, இதை போட்டு தான் நாளைக்கு வந்து காரக்குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அதையும் வந்து இப்போ நைட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதையும் வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இப்போ ஒரு 5 டேஸ்க்கு தேவையான இட்லி தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் அரிசி, உளுந்து இதெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தா நிறைய பேருக்கு தெரியும், நான் மோஸ்ட்லி வந்து சிறுதானியம் இதில் செஞ்ச இட்லி தோசை மாவு தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போயுமே. இன்றைக்கி வந்து நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை வந்து நம்ம அரைக்கும் போது முழு அரிசி போக மீதி வந்து குருணை அரிசி இருக்கும், அதாவது உடஞ்ச அரிசி இருக்கும், அதான் அரிசி குருணைன்னுவாங்க. இது வந்து எங்கள் ஃபார்ம்லேருந்து நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் செஞ்சிட்ருக்கோம் ரொம்ப வருஷமாக. ஸோ இது வந்து எங்கள் ஃபார்ம்லேருந்து வந்த அரிசி. ஸோ அந்த குருணை அரிசியில் தான் நான் வந்து இத்தனை நாள் வந்து இந்த இட்லி தோசை மாவெல்லாம் அரைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த அரிசி காலி ஆகிடுச்சு. இதுதான் லாஸ்ட் பேட்ச்சு. நான் யூஸ் பண்ணுற இந்த கப் வந்து அரைப்பிடி மெஷரிங் கப். இதில் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி குருணையை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ மீதி பார்த்திங்கன்னா இவ்வளோ அரிசி தான் இருக்குது. ஸோ இது போக பேலன்ஸ் வந்து நான் வந்து வெள்ளைமணி சோளம் யூஸ் பண்ணுறேன். ஸோ வெள்ளைமணி சோளம் வந்து நான் 2 பங்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி காலியானதால் நான் வந்து இட்லி அரிசி வந்து இன்னொரு பங்கு இதில் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து, அந்த ரேஷியோவில் தான் நான் எப்போயுமே இந்த மாவு ஊற வைக்கிறது. எப்போயுமே இட்லி தோசை மாவு அரைக்கும் போது நான் உடைச்ச கருப்பு உளுந்து தோலோடு அரைச்சி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அந்த தோலில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஸோ அதனால் எப்போயுமே நான் உடைச்ச கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறது. இந்த உளுந்தும் ஆர்கானிக்காக எங்கள் ஃபார்ம்லேருந்து வந்த உளுந்து தான். ஸோ இது வந்து உபரி ஜாஸ்தியாக இருக்கிறதால நான் 1 பங்கு சேர்க்கல, கொஞ்சம் கம்மியாக, அதாவது 3/4 கப் வர அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்தை வந்து நான் இப்போ ஊற வைக்கல, மார்னிங் தான் ஊற வைக்க போகிறேன். ஆனால் இந்த மாதிரி நம்ம நைட்டே வந்து ஒரு பாத்திரத்தில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டா நமக்கு ஜஸ்ட் மார்னிங் வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும், அவ்வளோதான். நமக்கு ரொம்ப டைம் சேவிங்காக, டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து, அதனால் இது வந்து ஊறுறதுக்கு வந்து எப்படியும் 2.5 hours ஆகும். அதனால் மார்னிங் எழுந்துச்சி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மார்னிங் குக்கிங்க்கு தேவையான எல்லா அரிசி, பருப்பு இதெல்லாம் நீங்கள் வந்து நைட்டே இந்த மாதிரி ஊற வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா மார்னிங் வந்து நமக்கு ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும், டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ இந்த அரிசி, வெள்ளைமணி சோளமெல்லாம் நான் நைட்டே வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். உளுந்து மட்டும் நான் மார்னிங் தான் ஊற வைப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி பால் வந்து நைட்டே உரைக்க ஊற்றி எடுத்து வச்சுருவேன். நான் வாங்குறது வந்து ஆர்கானிக் A2 மில்க்கு. இது வந்து காலையில் காய்ச்சின பால். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நைட் வந்து இதில் ஏடு நல்லா திக்காக ஃபார்மாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா ஏடு ஃபார்ம் ஆகும். அந்த ஏடை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நான் உரைக்க ஊற்றுவேன். இந்த ஏடு வந்து இந்த மாதிரி ஃப்ரீசரில் வந்து, ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் வெண்ணெய், நெய் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த பாலை வந்து லைட்டாக வெதுப்பான சூட்டில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தயிர் ஊற்றி உரைக்க ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மார்னிங் காஃபிக்காக நைட்டே இந்த மாதிரி வந்து டிகாஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோன்னே மார்னிங் வந்து நமக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும்.
இப்போ ஏற்கனவே இதில் கொஞ்சம் டிகாஷன் இருக்குது. இதை வந்து நான் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மார்னிங் வந்து அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவேன். இந்த காஃபி ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃப்ரெஷ் டிகாஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல தான் வந்து என்னோடய வாட்டர் ப்யூரிஃபையர் இருக்குது. அதனால் கெட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணி பிடிக்கும்போது தண்ணியெல்லாம் தெறிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் கெட்டில் வச்சுருக்கேன். இந்த கெட்டில் வந்து என்னோடய ஹெல்பிங் ஹேண்ட் இந்த கிச்சன் அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பாய்லிங் வாட்டர் வந்து ரெடியாக இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி காஃபி ஃபில்டரில் ஆட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா நம்ம வந்து குழம்பு, சாம்பார், உப்புமா எது செய்யும்போதும் நமக்கு இந்த மாதிரி பாய்லிங் வாட்டர் சேர்த்து நம்ம செய்யும்போது நமக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். அதே சமயம் கேஸும் ரொம்ப மிச்சமாகும். இப்போ மிச்சம் இருக்கிற பாய்லிங் வாட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு மீதி பாதி வந்து இந்த பாய்லிங் வாட்டர் சேர்த்து இதை வந்து வார்ம் வாட்டராக ரெடி பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணாதப்போ கெட்டில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எப்போயுமே ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் தண்ணியோடு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த வாட்டர் ஸ்டெயின் எல்லாம் ஃபார்ம் ஆகி நாளாக உள்ளே வந்து ப்ரௌன் பேச்சஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ எப்போயுமே யூஸில் இல்லாதப்போ இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணி ட்ரையாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நம்ம வாங்கின புதுசில் எப்படி இருந்தோ கெட்டில் அதே மாதிரி இருக்கும். இந்த வார்ம் வாட்டர் வந்து நைட்டே இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் ஊற்றி பெட்ரூமில் எடுத்து வச்சுடுவேன். மார்னிங் எழுந்தோடனே வீட்டில் எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து வார்ம் வாட்டர் தான் குடிப்போம். காலையில் எழுந்து நம்ம பாடியை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டர் தான் குடிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றி நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா மார்னிங் வந்து நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ ஃப்ளாஸ்கில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு படுத்தா ரொம்ப நல்லது. ஸோ அதனால் எல்லோரும் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிச்சிடுவோம். என்னோடய குக்கிங் பிளானிங்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிற இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னா இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டிக் போர்டு தான். இப்போ காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கும்போது என்னென்ன காய்கறி ஃப்ரிட்ஜில் இருக்குதுன்னு இங்கே நோட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் எதெல்லாம் காலி ஆகுதோ அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம எரேஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ இந்த காய்கறி ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் இருக்குது, இதை பேஸ் பண்ணி அடுத்த நாள் குக்கிங் வந்து நான் பிளான் பண்ணிப்பேன். இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டிக் போர்டு வந்து என்னோடய பிளானிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் என்னோடய டு டூ லிஸ்ட்டு, டு பை லிஸ்ட் எல்லாத்தையுமே இதில் தான் வந்து எழுதிப்பேன். இப்போ நம்ம குக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் காலி ஆகிடுச்சுன்னா இமிடியேட்டாக இதில் நோட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டிக் போர்டு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஊற வச்ச அரிசி, பருப்பு எல்லாத்தையும் வந்து இந்த சைடு அடுக்கி வச்சுட்டேன். சண்டே ஈவினிங் வந்து நான் வெளியே போயிருந்தேன். அதனால் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நைட்டே வந்து ஷிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வலித்து வாஷ் ஏரியாவில் வச்சுடுவேன். மார்னிங் வந்து மெய்டு வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நைட் வந்து கிச்சன், கவுண்டர் டாப், ஷிங்க் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு படுத்தோன்னா நம்மளுக்கு மார்னிங் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கரப்பாம்பூச்சி, பல்லி இந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் நம்ம கிச்சனை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டா மார்னிங் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ மெய்டு தான் வந்து மார்னிங் பாத்திரம் கழுவி வாஷ் ஏரியாவில் வச்சுருந்தாங்க. அந்த பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி நான் நைட்டே அடுக்கி வச்சுடுவேன். ஸோ மார்னிங் வந்து நம்ம ஒரு பாத்திரமாக தேடி குக் பண்ணுறது டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நைட்டே வந்து பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டோன்னா நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். இப்போ பாத்திரம் அடுக்கும்போது பெரிய பாத்திரம்லாம் ஒரு கூடையிலையும் சின்ன பாத்திரம்லாம் இன்னொரு இந்த மாதிரி சின்ன கூடையில் அடுக்கி வச்சுட்டாங்கன்னா நமக்கு வந்து பாத்திரம் தேடி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் கிச்சன் ஷெல்ஃபில் வந்து இந்த பாத்திரம்லாம் அடுக்கிறதுக்கும் வந்து நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நைட்டே வந்து இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் மார்னிங் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் இந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். ஸோ மார்னிங் எழுந்துச்சி நமக்கு ஜஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணால் போதும். ஸோ இதுவும் நமக்கு வந்து ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். இந்த மாதிரி நைட் டைம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதால நம்ம சின்ன வேலைகளை வந்து முந்தின நாள் நைட்டே முடிச்சிட்டோன்னே அடுத்த நாள் மார்னிங் வந்து நமக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும். இந்த சண்டே ரொட்டீன் வீடியோவோட கண்டினியூவேஷனாக மண்டே மார்னிங் ரொட்டீன் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஷேர் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.